அவருக்கு எவ்வளவு பெரிய மூளை. தூங்குறது தெரியக்கூடாதுன்னு கண்ணாடி போட்டு வச்சு படுத்துக்கிடுவாரு. கண்ணாடி போட்டா தூங்குறது தெரியாதாக்க. சரி எழுப்பிடுவோம். ஏனுங்க ஏனுங்க ஏந்திரிங்க. எந்திரிங்க 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 எந்திரிங்க. இப்படியெல்லாம் கூப்பிட்டு எந்திரிக்க மாட்டார் போல. ஊசி முக்கா முட்டைக்கண்ணா எந்திரிடா. என்ன ரதி வேணும் உனக்கு? எதுக்கு வாடா போடான்னு இருக்க? இவ்வளவு நேரமா திட்டணும், அது காதுல விழுகலையா? வாடா போடான்னு மட்டும் காதுல எடுத்தான். எந்திரி எந்திரிங்க, எத்தனை வாட்டி சொன்னேன் கேட்டீங்களா? அதுதான் அப்படி சொன்னேன். சரி எந்திரிங்க, எவ்வளவு நேரம் ஆச்சு பாருங்க. நான் இவ்வளவு வேலை இருந்துச்சு என்ன பண்ண போறேன்? நான் வேலைக்கு போவேனாமா? சமைக்கணும்ல, யார் சமைப்பா? அதுக்கு நீங்க இதே சமைக்கணும், நீங்க இதே வீட்டு போயிருக்கணும், நீங்க இதே பாத்திரம் வளர்க்கணும், துணி துவைக்கணும் எல்லாம். என்னடி சொல்ற? சரிங்க சரிங்க, நான் போய் கிளம்புறேன். நேரம் ஆயிடுச்சு. குளிச்சு வரக்குள்ள சமைச்சு முடிங்க. வேலைக்கு போறேன்னு சொல்லி இனி வீட்டு வேலையா எவராளே? எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா? அட கடவுளே, எனக்கு வந்த சோதனையை பாரு. நான் தான் இனி எல்லா வேலையும் செய்யணுமா? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இரு. என்னங்க சத்தம்? உன் கால் விழுந்துருச்சோ? ஒண்ணுமே இல்ல மாரதி, ஒண்ணும் இல்ல. சரி சரி சரிங்க, நான் போயிட்டு வரேன். வீட்டை பாத்துக்கோங்க பத்திரமா. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். அவன் என்ன வந்து டிராப் பண்ணவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எனக்கே வண்டி ஓட்ட தெரியும். கடைசி வரைக்கும் என்ன வேலைக்கு போறேன்னு சொல்ல மாட்டாளே. கேட்டுருவோம். அது இப்பயாச்சும் சொல்லு, நீங்க என்ன வேலைக்கு போற? வாங்க, நீங்க என்னைக்கு வேலைக்கு போறீங்களோ அன்னைக்கு நான் சொல்லுவேன். முக்கிய வைக்கிறடா ட்விஸ்ட். பாய் பாய் பாபு. பார்த்து பத்திரமா போ. சரி சரி, அம்மா கட்சி போகும்போது பேசுவோம். ஹலோ அம்மா, எப்படி இருக்க? நல்லா தானே இருக்கேன். நீ என்ன சாப்பிட்டியா? மருமலைங்க அம்மா அவ வேலைக்கு போயிட்டாமா. எப்பமா வருவ? வாட்டு அக்கா வீடு போய் செட்டில் ஆயிட்ட. ஆமாடா, அவங்க அக்கா பிள்ளைய பார்க்க ஆள் இல்லைல்ல. அக்காவும் மாமாவும் வேலைக்கு போறாங்கல்ல, அதனால பிள்ளைல பார்த்து நான் இங்கே போறேன். என்னம்மா அப்படி சொல்ற? கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன்னு சொன்னேன். ஆமாடா, அப்பப்பா வரேன். சரிம்மா சரி சரி. இப்ப தாண்டா புரியுது அம்மா கஷ்டம். மட்டும் வீட்டு வேலை பாக்குறாங்க. தீ என் கையெல்லாம் வலிக்குது. அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? சரி மாமனாருக்கு ஃபோன் போட்டு கேட்போம் அவ என்ன வேலைக்கு போறான்னு. ஹலோ மாமாவா? ஆமா மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள திடீர்னு போனு? அது ஒண்ணு இல்ல மாமா, ரதி சாப்பாடை வச்சுட்டு போயிட்டா. அதை அவள்கிட்ட கொடுக்க அவ எங்க வேலைக்கு போறான்னு கேட்கலான்னு போன் போட்டேன். இல்ல தானே போய் கொடுக்க முடியும். மளிகை கடையில சாமான் போடுற வேலை பாக்குற மாப்பிள்ள. இங்கேயே சாப்பிட்டுக்குருவா மாப்பிள்ள. அப்பா எல்லாம் தேவையில்லை, நீங்க சாப்பிடுங்க. சரி மாமா சரி சரி. பெரிய கடையில் வேலை பார்க்குறான்ட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டாளா? அதெல்லாம் போற வேலையை பார்த்துக்கிட்டு என்கிட்ட எவ்வளோ பில்டப் பண்ணிட்டு போறா. வரட்டும் வரட்டும். மாலை 4 மணி. வா ரதி வா. வந்துட்டு இல்லையா? அப்புறம் என்னவா? ரதி என்னவா? எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. என்னங்க தெரிஞ்சிருச்சு? நீ என்ன வேலைக்கு போறேன்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கு எப்படி தெரியும்? என்ன ரதி முழிக்கிற? எனக்கு எப்படி தெரியும் தானே யோசிக்கிற? உன் அப்பாதையும் சொன்னாரு. கேட்டாரா? நீ ஹோட்டலம் போடுற வேலையை பார்த்துக்கிட்டு என்கிட்ட எவ்வளோ பில்டப்பு. பெரிய கடையில வேலை பார்க்குறியா நீ? இந்த வேலையத்தையும் சொல்லியிருக்காரு. நம்ம படிப்பெல்லாம் சொல்லலை, அதுக்கு நல்லதே. ஏங்க நான் ஒன்றும் பொட்டலும் போடுற வேலையெல்லாம் பார்க்கல. நான் சேல்ஸ் மேன வேலை பார்க்குறேன். ரெண்டு ஒன்று தானே? பரவாயில்ல, நான் அந்த வேலைக்காச்சும் போறேன். நீங்க என்ன பண்றீங்க? வெட்டியா உட்காந்துக்கிட்டு அதில் சொல்லுங்க. ஆமா, நான் இன்னும் கொஞ்ச நாள் போவேன் இங்க வேலைக்கு. போது தெரியாது. நான் இந்த வேலைக்காச்சும் போறேன்ல, பேசாம அமைதியா இருங்க. மேல பேசினா அவ நம்ம சும்மா விட மாட்டா. சமாளிச்சிடணும். டீ ரதி ரதி போதும் போதும். டயர்டா வந்திருப்ப. டீ எதுவும் வேணுமா? போய் கொண்டு வாங்க.